போகவே இல்லை. பூஜாவும் அவளோட அப்பா அம்மாவும் யமனோட அப்பா அம்மா மட்டும்தான் சதீஷோட இறப்புக்கு போனாங்க. பூஜாவை பார்த்த கையோடய சதீஷோட அம்மா பூஜாவை கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சாங்க. சதீஷ் பாத்தியா என்ன பண்ணிட்டான்னு, டே எந்திரிடா, உன்னோட கூட்டாளி வந்திருக்கா, எந்திரிடா எந்திரின்னு சொல்றப்ப பூஜாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அவ கண் கலங்கி அப்படியே நின்று சதீஷை பார்த்துக்கிட்டே இருந்தா. அவளோட கண்ணு முன்னுக்கு சதீஷ் அந்த மாதிரி இறந்து கடந்ததை பார்த்தும் கூட அவளால அவ கட்டியே நம்ப முடியல. ஏன்னா சதீஷ் ரொம்ப ஜாலியான கேரக்டர். அவளை சீக்கிரத்துல எதுவுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டான். அவனை இந்த மாதிரி பண்ணான்ற சந்தேகமும் ஏன் அவன் இந்த மாதிரி பண்ணான்ற குழப்பமும் பூஜாக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. பூஜானால அங்க ரொம்ப நேரம் இருக்க முடியல. எல்லாரும் கதறி கதறி அழுகுற சத்தத்தை கேட்டு பூஜாவுக்கு ஒரு மாதிரியாவே ஆயிடுச்சு. அதே சமயத்துல சதீஷும் அந்த மாதிரி பார்க்க முடியாம அவ பாதியிலே அந்த இடத்த விட்டு வெளியாயிட்டா.